சார் இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு தனியாக போய் சந்திக்கிறாங்க, எடப்பாடி தனியாக போய் சந்திக்கிறாங்க. நேற்று தம்பிதுரை கூட நிதியமைச்சரை பார்த்துருக்கிறாரு. இது அதிமுக மீண்டும் ஒரு பிளவுக்கான வாய்ப்பா இல்லை என்ன சார் நினைக்கிறாரு? உங்களுக்கு ஏதாவது இல்ல நாங்க நீங்க பார்ப்பது கேட்பது ஊடகத்துல வருவதை வைத்தெல்லாம் நான் பேசுவேன் அல்ல. நான் எப்பொழுதும் என்ன சொல்லி வர்றேன், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் எந்த பெயரிலே இருந்தாலும் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அதனால்தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து அந்த நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றோம். தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்ற கருத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எந்த கட்சிகள் எல்லாம் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும், இது மக்கள் விரோத ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்ற ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு கொதித்து போயிருக்கின்ற இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் மற்ற கட்சிகளும் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து பலமுறை உங்கள் வாயிலாக சொல்லி வருகிறேன். அதே கருத்தில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருந்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி, அதில் அங்க வகிக்கிற ஒவ்வொரு கட்சியுமே தலைமை வகிக்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்துதான் தீய சக்தி திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். அதனால யாரு தலைமை அப்படிங்கறதெல்லாம் கூடி பேசி சுமூகமாக தீர்த்து, ஏன்னா எங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுக்கு உள்ள பொறுப்பு இந்த மக்கள் விரும்பாத ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அண்ணாமலையை மாற்ற போறதா சில தகவல்கள் எல்லாம் பேசுறாங்க. ஒருவேளை மாத்தினா தமிழக பாஜக வலுவில்லாததா மாறிடும் அப்படின்னு பேசுறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, திரு அண்ணாமலை அவர்களோடு நான் பேசிய பொழுது இதை பத்தி அவர் எதுவும் சொல்லல. நாம் நேரில் சந்திக்கும் பொழுது பேசிக் கொள்ளலாம். ஏன்னா ஊடகத்தில் வர்ற செய்திகளை பற்றி என்னை பொறுத்தவரை இந்த வருகின்ற செய்திகள் தகவல்கள் அடிப்படையில் நாம் எதுவும் பதில் சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். அதனால வெயிட் பண்ணுவோம். அது எங்கள் கூட்டணி கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி, அதன் மத்திய தலைமை எந்த ஒரு முடிவையும் தீவிர ஆலோசித்து தான் எடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா பல ஆண்டுகள் அவர்கள் பொறுத்து அரசியல் இயக்கம் நடத்தி தான் அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள். அதனால இதை போய் நம்ம அவங்களுக்கு யாரும் எந்த யோசனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உறுதியாக அவர்கள் இங்கு உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நிலவுகிற எல்லா சூழ்நிலையை பார்த்து தான் எந்த முடிவும் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.